ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு அதிகம் உண்பதால் ஏற்படும் அற்புத நன்மைகளை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மண்ணில் விளையக்கூடிய கிழங்கு வகையில் உருளைக்கிழங்கும் ஒன்று. அந்த உருளைக்கிழங்குல சத்துக்களும் மருத்துவ குணங்களுமே அதிகமாக இருக்குங்க. உருளைக்கிழங்குல அதிகமான கலோரிகள் இருக்குது. அதனால நம்ம சாப்பிடக்கூடிய எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி, உடனே ஜீரணமாகக்கூடிய தன்மை இந்த உருளைக்கிழங்குக்கு இருக்குது. உருளைக்கிழங்குல விட்டமின்ஸும் தாது உப்புக்களுமே அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல விட்டமின்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காயில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. வாழைப்பழத்தில் உள்ளது போல் இல்லை பொட்டாசியம் சத்தும் இந்த உருளைக்கிழங்குல அதிகமாகவே இருக்குங்க. வெயிட் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க உருளைக்கிழங்கு தினமும் சாப்பிட்டுட்டே வாங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. அது கொஞ்சமாக புரதம் இருக்குது. ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாக இருக்கணும்னு நினைக்கணும்னா உருளைக்கிழங்கு தினமும் எடுத்திங்கன்னா அவங்களோட வெயிட் ரொம்பவே அதிகரிக்கும். உருளைக்கிழங்குல அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால செரிமான பிரச்சனை ஈஸியாகவே நமக்கு நடைபெறும். ஸோ குழந்தைகள் பெரியவங்க செரிமான பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாகவே இருக்குங்க. உருளைக்கிழங்கு நமக்கு சரும பாதுகாப்பாகவும் விளங்குது. ஸோ இதில் உருளைக்கிழங்கு விட்டமின் சி, விட்டமின் பி இருக்குது. பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கனால நம்மளுடைய சருமத்துக்கு இது ரொம்பவே நல்லது. இந்த உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா அரைச்சி அதோட விழுதை கொஞ்சம் போல் தேனோட கலந்து நம்ம முகத்தில் போகிறதுனால நம்மளோட சருமம் ரொம்பவும் மிளிருங்க. அது மட்டும் இல்லை, சரும புள்ளிகள் இருந்தாலும் அதையும் அது குணப்படுத்தும். ஸோ உருளைக்கிழங்கு நமக்கு உடல் மட்டும் இல்லை, நம்முடைய மேனிக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது. ஸோ இனிமேல் உருளைக்கிழங்க மிஸ் பண்ணாம எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான மசாலா தோசை அண்டு ஹோட்டல் தேங்காய் சட்னி தாங்க பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா தோசை தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தோசை மாவு நமக்கு ரெடியாகவே இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு, தோசை மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இட்லி மாவாக இருந்தால் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு ஆட் பண்ணி நீங்கள் இது மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக, அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நான் தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தோசைக்குள்ளே மசாலா ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நமக்கு காஞ்ச பிறகு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா வெடித்த பிறகு இதில் நம்ம பூண்டு நான் ஒரு 4 பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துடலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கனால 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு உங்களுக்கு அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெங்காயமும் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நமக்கு கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இப்போ நமக்கு ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் மிளகாய்த்தூள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மிளகாய்த்தூள், நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க. அதே இதில் போட்டுக்கலாம். மசிக்கும் போது ரொம்ப போட்டு மசிச்சிடாமல் 1-2 கொஞ்சம் மசிச்சுக்குங்க. இப்போ இது எல்லாமே நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் இதே சேர்த்துலாம். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணல, அதனால் இப்போ தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி வேக வைக்கும்போது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இது கொஞ்சம் நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. இது நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க, அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது நல்லாவே நம்ம இதில் வதக்கிக்கலாம்.
பாருங்கள் இப்போ நம்ம வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து இது ட்ரையாகவே இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் லிக்விட் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆயிலே இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து தண்ணியே தேவைப்படல. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல் வச்சுருக்கேங்க. கல் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு நான் வந்து மாவு ஊற்றிக்கிறேன். அதாவது கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்கனால நான் ஒரு கரண்டி அளவு ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா பட்டர் எது வேணால் நீங்கள் ஊற்றிக்கிங்க. நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வந்து வைக்கணும். பாருங்கள் மாவு வந்து நமக்கு கொஞ்சம் வெந்துக்கிட்டே வருது. ஸோ வந்து ஸ்டஃபிங்கை வந்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் வந்து ஸ்டஃப் வந்து நடுவில் மட்டும்தான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன் சைடு ஃபுல்லாகவே நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சென்டரில் மட்டும்தான் பண்ணுறேன். இதை வந்து நம்ம நல்லா முருகின பிறகு என்ன பண்ணுவாங்க, அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அந்த தோசையை வந்து பிச்சு பிச்சு அந்த மசாலாவை தொட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து கோகோனட் சட்னி இல்லைன்னா க்ரீன் சட்னி மல்லி சட்னி எது வேணால் நீங்கள் வந்து அதில் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நமக்கு நல்ல முருவலாக வரட்டும். பாருங்கள் இப்போ நமக்கு சுற்றி வந்து நல்லா வந்து கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு அருமையான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷான நம்ம ஹோட்டல் தேங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி அரைக்க போகிறோங்க. இதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து 1 கப் அளவு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம வந்து பாதி அளவு வந்து பொட்டுக்கடலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு ஹோட்டல் வந்து முக்கியமாக வந்து கேஷ்யூ நட் ஆட் பண்ணோம். அதாவது முந்திரி பருப்பு ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் ஒரு 6-7 கருவேப்பிலை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை ஆட் பண்ணாமல் நம்ம இதை வந்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காகவே இதை அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா தோசைக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம வந்து கோகோனட் சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை வந்து தாளிக்காமல் சாப்பிட்டாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தாளித்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து தாளித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நமக்கு ஹோட்டல் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு அருமையான மசாலா தோசை அண்ட் ஹோட்டல் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.